ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நோம்பில் நல்லா வைப்பீங்கன்னு நினச்சிறேன். நோம்பில் ஃபஸ்ட் ஃபியூ டேஸில் எந்த வீடியோவும் நான் எடுக்கல. பெருசாக விசேஷம் ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கல, நானும் என்ன பிள்ளைய மட்டும்தான் வீட்டில் இருந்தால். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் நோம்பை திறக்கிற. அவள் கொண்டாட வயசு. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்லேயே அவர் நோம்பை திறக்கிற. நான் அதுக்கு தான் முதல்ல ஷோட்டிஸ் எல்லாம் நான் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். அவர் வேலையை போகிற டைமும் நான் கொடுத்து அனுப்புகிறேன் மார்னிங்கே. அப்போ அவர் ஈவினிங்க்கு நோம்பு திறக்கிற மாதிரி. கிட்ட பாகிஸ்தான் ஃபேமிலியோடு இருக்கிற எல்லா நோம்புலையும் நாங்கள் அவங்கள இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணுற வீட்டுக்கு. இந்த டைம் வந்து அவங்கள வரையில்லாத ஒரு சிச்சுவேஷன். அதனால் நான் அவங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு கொடுப்போம்னு பார்த்தேன் ஹஸ்பண்ட் இருக்கிறதோட. மெனுவில் வந்து மட்டன் புகாரி ரைஸ், பஃப் பேஸ்ட்ரி, யோக்ஷர் பொடி அண்ட் சிக்கன் ஓட்ஸ் கஞ்சி. சிக்கன் அந்த ஓட்ஸ் கஞ்சி வந்து எங்களோட உம்மோட ரெசிபி. அதான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் உங்களோட. எவ்ரி டைமும் அவங்கள இன்வைட் பண்ணுற டைமுக்கு நான் எனி கைண்ட் ஆஃப் என்ன சரி ஒரு ரைஸ் ஒன்று நான் செஞ்சு வச்சுறேன். பிரியாணி அப்படி என்னமானும். இந்த டைம் வந்து நான் பார்த்தேன் மட்டன் அதை புகாரி ரைஸ் செய்வோம்ண்டு. அது லைட் வெர்ஷன் ஆஃப் பிரியாணி மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உண்டு அவங்க அதை வச்சு சாருக்கு தின்னேலும், அப்படி இல்லாட்டி நோம்பு திறக்கிற டைமுக்கு தின்ற மாதிரியே கொண்டு போய் கொடுக்குற ஐடியாவில் தான் நிற்கிறேன். அது செய்கிறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் நான் பொதுவாக எப்போவுமே பிரியாணி செய்கிறேன். எனக்கு அது ஈஸின்றதுக்காக நான் ப்ரெஷர் குக்கர்லேயே தான் இந்த ரைஸையும் செய்ய பார்க்குறேன். குக்கரில் 1/4 கப் மாதிரி நெய் சேர்த்து, உங்களுக்கு நெய் அப்படி இல்லாட்டி ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் என்ன வேணாலும் உங்களோட விருப்பப்படி சேர்க்கலும். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு மட்டன் இல்லாட்டி லேம் சேர்க்கலும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்ற குவான்டிட்டி கூடன்றதுக்காக. மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொச்சிக்கத்தூள் ஒன்றும் இந்த ரைஸுக்கு நாங்கள் சேர்க்கல. அதோடு வந்து சீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்க்குறேன். சரக்கத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது நான் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு தின்ற மாதிரி அந்த அளவில் தான் நான் செய்கிறேன். செஞ்சுட்டு அதோடு வந்து சிக்கன் ஸ்டாக் பவுடர், இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்த்தா பொதுவாக நல்லா டேஸ்ட் கொண்டு வரும். அதனால் நான் அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பு வந்து 3 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சினமன் பவுடர் தான். உங்கள்கிட்ட சினமன் பவுடர் அப்படி இல்லைன்னா ஈக்கிற அந்த கருவேப்பட்டையை வந்து கொஞ்சம் வறுத்து அரைச்சி தூளாக்கி எடுக்கலும், அப்படி இல்லாட்டி அது சேர்க்க தேவையில்லை. ஆனால் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறேன். நான் 2 மெத்தட்லையும் செஞ்சுக்கிறேன். சினமன் பவுடர் போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறேன். அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது ரெடிமேட். அதோடு வந்து கேரட்டை வந்து இப்படி நீட்டமாக வெட்டி சேர்த்து வைக்கிறேன். 1லேருந்து 2 கேரட் உங்களுக்கு இன்னும் சேர்த்துக்கொள்ளும். நான் இன்னும் 1 கேரட் சேர்த்துக்கிறேன். அப்படி நீட்டமாக வெட்டி. தக்காளி ஒன்றும் சேர்த்து கொண்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். என் ரைஸ் 6 கப், அதனால் நான் தண்ணி வந்து 3 கப் சேர்க்குறேன். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வற்றாது. ஸோ மீட்டும் அதிலே நான் ரைஸையும் போட்ட ஐடியாவில் தான் நிற்கிறேன். எல்லாம் செஞ்சுட்டு நான் 20 நிமிஷம் மட்டும் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறேன். அங்கே மட்டன் வேகம் வரங்காட்டி நான் எங்களை ஓட்ஸ் கஞ்சி தான் செய்ய பார்க்குறேன். எனக்கு தேவையான டைமுக்கு அப்போ லேட்டாகி பால் ஊற்றி எடுக்கிற மாதிரி எல்லா வேலையும் குயிக்காக செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் அதனால் நான் ஏர்லியே ஸ்டார்ட் பண்ண வேக்கெல்லாம் செய்கிறதுக்கு. ஓட்ஸ் கஞ்சி நான் ரைஸ் குக்கரில் நான் செய்கிறேன். ஏண்டா எனக்கு ரைஸ் குக்கரில் மட்டும்தான் செய்ய தெரியும் எனக்கு. அதனால் ரைஸ் குக்கருக்கு ஆயிலை ஊற்றி நான் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயிலை ஊற்றி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கருவேப்பிலை இருந்தால் போட்டால் நல்லா. எனக்கு இது ட்ரை கறி லீஃப் இருந்தால் அதனால் அதை சேர்த்துக்கொண்டேன். அதையும் சேர்த்துட்டு நான் சிக்கனை வெட்டி போட்டிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக முள்ளோடு சேர்த்தாலும் ஓகே. உங்களுக்கு முள்ளோடு தான் சிக்கன் நிற்கிற அப்படின்னா அப்படியும் சேர்த்துக்கொள்ளும். ஆனால் சில டைமுக்கு கஞ்சி செய்யக்குள்ளே சிக்கன்ட முள் கரையிற புள்ளைகள் தின்ற டைமுக்கு அது போய் திருத்த சான்ஸ் இருக்கிறேன். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு அதோடு நான் வந்து 1 வெங்காயத்தையும் வெட்டி போட்டிக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். தக்காளியை வந்து நான் ஏர்லியாக சேர்த்திக்கணும் வெங்காயத்தோடு, என்ன மறந்து. ஸோ தக்காளி, கோவா, கேரட், லீக்ஸ் இதைத்தான் மரக்கறி நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதில் என்ன சரி ஒரு மரக்கறி உங்கள்கிட்ட இல்லாட்டி அது தாராளமாக உடையிலும், பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த இடத்துல கேரட்டை சேர்க்கல, ஏன்னா நான் 10 கேரட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னாட்டா ஃப்ரெஷ் கேரட் முடிஞ்சு.
அதனால் நான் அதை கேரட்டை லாஸ்ட்டாக தான் நான் சேர்க்க பார்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேரட் சேர்க்குறேன்டா இப்போதே சேர்த்துக்கோங்க. டின்னில் வர கேரட் ஆல்ரெடி வெந்த மாதிரி தான் நிற்கும். நான் இதில் இப்போ போட்டால் அது கரைஞ்சிடும். அதனால் நான் லேட்டாக எல்லாம் முடிஞ்சு சேர்க்க பார்க்குறத. மற்ற கஞ்சிக்கு ரைஸ் சேர்க்குற மாதிரி விட ஓட்ஸ் கஞ்சிக்கு நாங்கள் ஓட்ஸ் சேர்க்கல கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பொலிப்பாகிறன்றதுக்காக. இங்கே நான் 2 கப் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ண பார்க்குறேன். அப்போ என்ன தேவையான டைமு பாலை மட்டும் ஊற்றி அடிக்கலும். மற்ற நான் அவங்களுக்கும் கொடுக்குறேன்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் 2 கப். இப்படி எல்லா மரக்கறியும் போட்டுட்டு அதுக்கு மேலே பச்சை கொச்சிக்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகணும்ன்றெல்லாம் தேவையில்லை. அதோடே நாங்கள் ஓட்ஸை சேர்த்துக்கொண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணினா சரி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் தூள் ஜாதி எல்லாம் சேர்க்க தொடங்குறேன். மற்ற கஞ்சி அப்படின்னா ரைஸ் கஞ்சை விட இந்த கஞ்சியில் ஓட்ஸ் கஞ்சியில் அந்த க்ரீமி ஆகிக்கும் ஓட்ஸ் கஞ்சி. நான் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ரெசிபீஸோட அளவுமே என்னென்ன போட்டன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக தந்திக்கிறேன். உங்களுக்கு அதில் வளையும் கொள்ளையிலும். இதுக்கு நான் கொச்சிக்கத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், நச்சீரகத்தூள், அதோட வெந்தயம் சேர்த்திக்கிறேன். நாங்கள் சிக்கன் கறிக்கு போட்ட தூள் ஜாதி எல்லாமே இந்த கஞ்சிக்கு போடுறேன். அதோட சிக்கன் ஸ்டாக் பவுடரும் நான் இதுக்கும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி தான் ஊற்றுறேன். நான் 1 கப் மாதிரி தான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு வேண்டாம் தண்ணி பாலும் இல்லை சேர்க்கலும் லாஸ்ட்டு கட்டிப்பால் சேர்க்குற மாதிரி. ஆனால் தண்ணி பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டுக்கு அந்த ஓட்ஸ் சிக்கன் எல்லாம் வேகிறதுக்கு. ஏன்னா ஓட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது க்ரீமி ஆகிக்கும். தண்ணி சேர்த்தாலும் அது அப்படி தான் நிற்கும். இடக்கடைக்குள்ளே கொஞ்சம் திறந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டால் சரி. அதை கரைஞ்சி வர மாதிரி அது மற்ற கீழே பிடிச்சா மிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ ஓட்ஸ் வெந்திறது அவங்களும் விளங்கும். இதெல்லாம் சிக்கனும் வெந்து வந்தாச்சு. இதெல்லாம் அவங்களும் விளங்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. எங்கள் வீட்டில் முந்தி ஸ்ரீலங்காவில் பொதுவாக எவ்ரி சண்டே உண்மை செய்கிறேன். எனக்கு யாஃபமிக்கிறேன் நிறைய மிஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ. ஸோ இதெல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் கேரட்டை சேர்க்க பார்க்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். எனக்கு கேரட் டின்னில் வந்த கேரட் அது வெந்தன்றதுக்காக ஆல்ரெடி வெந்திக்கிற மாதிரி தான் நான் தீக்கிறேன். வெம்பி தான் நீக்கிறேன். ஸோ அதை சுற்றி நான் இப்போ கேரட்டை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சா சரி. உங்களுக்கு இப்போ நீங்கள் அதை கஞ்சை செய்ய பார்க்குற அப்படின்னா இப்போதே உங்களுக்கு பால் ஊற்றி அடிக்கலும். அப்படி இல்லாட்டி இல்லை மார்னிங் செஞ்சுக்கிறேன் லேட்டாக தான் நான் பால் ஊற்றி எடுக்கிறேன்டா லேட்டாக பால் ஊற்றி எடுத்தால் சரி. உங்களுக்கு தேவையான டைமு பால் ஊற்றி எடுத்துக்கொண்டா சரி. பாலை ஊற்றி நீங்கள் வச்செல்லாம் மேலே இது மிச்ச நேரம். ஏன்னா அந்த ஓட்ஸ் அந்த பாலை முறிஞ்செடுக்கும். மீன்வாயில் என் மட்டன் ரெடி. இப்போ அதுக்கு ரைஸை போட்டால் சரி. இப்போ திறந்து பார்த்தா விளங்கும். என்ன மட்டன் ரெடி. அதில் கேரட்டெல்லாம் வெந்தாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 1/2 hour மாதிரி என் ரைஸை நான் சோக் பண்ணி வச்சேன். அந்த ரைஸை தான் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி அளவு எப்படி பார்க்குறேன்டா மற்ற ரைஸ் வச்சுற மாதிரி தான். நான் orange அளவு தான் தண்ணி பார்த்தேன். நான் orange அளவு தண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே 2 பச்சை கொச்சிக்காய் வெட்டி போட்டேன். வெட்டி போட்டு சரியாக 10 நிமிஷம் தான் ப்ரெஷர் குக்கரில். 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சா குழையும். எனக்கு அப்படித்தான். ஸோ இப்போ திறந்து பார்த்தா இப்படி தான் நிற்கும் ரைஸ். தாளிச்சு ஊற்றுற மாதிரி சில டைம் மேலால் ரைஸுக்கு ஊற்றுறதுக்கு நான் நெய்யில் ட்ரை கிரேப்ஸும் இன்னும் ஒரு 1/2 கேரட்டும் இப்படி நீட்டமாக வெட்டி சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலால் நான் நெய்யில் போட்டு எடுத்த அந்த கேரட்டையும் ட்ரை கிரேப்ஸையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணினா ரைஸ் ரெடி. அவ்வளோதான். நல்லா இருக்கும். இதை சும்மாவும் தின்னேலும் யாரான விசிட்டர்ஸ் வர டைமுக்கு சஹருக்கு இஃப்தாரை கூட செஞ்சு வச்சாலும் நல்லா தான் நிற்கும். பிரியாணிக்கு பொதுவாக ரைத்தா வைக்கும் தானே, அது மாதிரி இந்த ரைஸுக்கு இந்த சோஸ் நல்லா வைக்கும். நான் ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோஸ் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சிக்கன் ஷோர்டிஸ்ட் எதுக்குமே நல்லா தான் நிற்கிறேன். அதுக்கு கிரைண்டரில் நான் ஒரு பொடி மின்ட் எடுத்துக்கிறேன். 3 கார்லிக் துண்டு, அதோட ஜிஞ்சர் ஒரு துண்டு, பச்சை கொச்சிக்காய் 2, உரப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டாக குறைச்ச ஏலும். மயோனைஸ் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அப்படி போதும்.
ஏன்னா அளவு கூட நான் கொஞ்சம் கூடுதலாகவே செய்கிறன்றதுக்காக நான் எல்லாம் கூடுதலாகவே இன்னும் சேர்க்குறேன். அதோட யோகட் வந்து 6 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தயிரும் சேர்க்கலும், இது தயிர் மாதிரி தான் நிற்கும் இங்கே யோகட். உப்பு 1/2 டீஸ்பூனும், அரை லெமன் ஜூஸ் அப்படியே எடுத்துக்கிறேன் நான். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டா சோஸ் ரெடி. எவ்வளோதான். நான் இப்போ பேஸ்ட்ரியை ஷேர் பார்க்குறேன். இப்போ நான் கொஞ்சத்தில் போகிற மாதிரி இருக்கும், இன்னும் 1 ஹவரில் மாதிரி நாங்கள் போகணும். அதனால் நான் பேஸ்ட்ரியை செய்ய பார்க்குறேன். இப்போ நான் ஆல்ரெடி தான் கறியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த கறியோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேணால் பார்க்கலும். பேஸ்ட்ரி ஷீட் வந்து அதுவும் நான் கடையில் வாங்கினது தான், குயிக்காக செய்கிற மாதிரி தான் நிற்கும். நீங்கள் கடையில் இப்படி ரெடி ரோல் பேஸ்ட்ரி ஷீட் வாங்குற அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இன்க்ரீடியன்ஸை பாருங்க. சில இப்படி பேஸ்ட்ரி ஷீட்ஸில் வந்து ஆல்கஹால் இன்க்ரீடியண்ட்டில் போட்டிப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பேஸ்ட்ரி ஷீட்டில் சரியாக பெரியசாக செய்கிறாண்டா 6 வரும், அப்படி இல்லாட்டி கணக்கான சைஸில் செய்கிற அப்படின்னா 8 வரும். அது நாங்கள் செய்கிற ஷேப்பை பொறுத்து. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், இந்த பழைய வீடியோவெல்லாம் சொல்லிப்பேன். எனக்கு இதெல்லாம் பொறுமையாக செய்யவே இல்லை, இந்த ஷேப்பெல்லாம் ஒழுங்காக நீட்டாக வரவே வராது. அதை பற்றி என்ன பெருசாக கவலையும் இல்லை. அதனால் வார ஷேப்பில் நான் செஞ்சு விட்டேன். நான் என்னமோ ஒரு டிசைனை ட்ரை பண்ணேன், அது வேறு என்னமோ வந்து சரி பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தனிந்த. அதெல்லாம் செஞ்சு எக் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து 180 செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சேன். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வந்துடும். அது அங்கே வேகும் வரங்காட்டும் நான் எங்களை கஞ்சிக்கு பாலை ஊற்றி எடுக்க பார்க்குறேன். பாலை ஊற்றும் போது இப்படி நான் ஆல்ரெடி நீங்கள் இது ஓட்ஸை இப்படி செஞ்சு வச்சுருந்த எப்படின்னா இதை மறுபடியும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நான் பாலை ஊற்றி எடுக்கிறேன். நான் 2 கப் பால் சேர்த்துதுக்கு. நான் வேறு கொஞ்சம் சின்ன பாக்ஸ் ஒன்லையும் எடுத்து வச்சுறேன் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன தேவையான டைமுக்கு பாலை மட்டும் ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே கறியை தான் நான் வந்து யோக்ஷா புடிங்கும் வச்சேன். இதுவும் கடையில் வாங்கினது தான். நான் கறியை மட்டும் செஞ்சு சீஸை போட்டு எடுத்தேன். அதே கறியை தான் நான் வச்ச வேறு கறியெல்லாம் செய்யலை. இது வந்து இந்த கறி ரெண்டுக்குமே நல்லைக்கும், பேஸ்ட்ரிக்கும் நல்லைக்கும், இதுக்கும் நல்லைக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு கறியை சூஸ் பண்ணேன். நான் நேற்று செஞ்சு வச்சேன் இந்த கறியை. அப்போ இன்றைக்கு எனக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகிக்கும்ன்றதுக்காக எல்லா வேலையும் ஒன்றுக்கு செஞ்சால் ரஷ் ஆகிக்கும். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கான நாங்கள் வெளியாகணும். அதனால் நான் எல்லாமே ஏர்லியாக செஞ்சு வச்சேன். இப்போ பெக் பண்ணிகிட்டே போனால் சரி டைம் சரியாகும். இந்த வீடியோ இவ்வளோ தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களோட டைமுக்கு ஒர்த் ஆகிக்கும்னு நினச்சிறேன் இந்த வீடியோ. ரெசிபிஸ் எல்லாம் சரி ட்ரை பண்ணால் கட்டாயம் என்கிட்ட சொல்லுங்க, கேட்குறது ஹாப்பி ஆகிக்கும். நோம்பாளிகளோட துவா ஏற்றுக்கொள்ளப்படுறான்னு சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே எங்களோட துவாவில் சேர்த்துக்கொள்ளோம். பலஸ்தீன் பீப்புளை கட்டாயம் நாங்கள் சேர்த்துக்கொள்ளோம். பாவம், நாங்கள் எப்படி எங்களோட பேரண்ட்ஸோட எப்படி சிப்ளிங்ஸோட பிள்ளைகளோட இறக்கமோ அதே மாதிரி தான் அவங்களும் அவங்களோட ஆட்களோட இறக்கம். ஆனால் இன்னே பார்த்தா விளங்கும் வீடியோஸ் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மிச்சம் கஷ்டப்படுற பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆத்திரமாயிக்கும். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.